ஸோ அகைன் குட் ஈவினிங் எல்லாருக்குமே. ரே ஆப்டிக்ஸோட ப்ரிசம் டாபிக்ல நம்ம இருக்கோம். சார் ப்ரிசம்னா இதுக்கு முன்னாடி நாங்கள் கேள்விப்பட்டதும் இல்லை, பார்த்ததும் இல்லை. அந்த மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல. ப்ரிசம் இஸ் அ டிரான்ஸ்பரண்ட் மீடியா. இட் இஸ் அ டிரான்ஸ்பரண்ட் மீடியானா உனக்கு தெரியும், கிளாஸ் மாதிரி இருக்கும். டிரான்ஸ்பரண்ட் மீடியா பவுண்டட் பை எனி நம்பர் ஆஃப் சர்ஃபேசஸ். பவுண்டட் பை எனி நம்பர் ஆஃப் சர்ஃபேசஸ். Prism is a transparent media bounded by any number of surfaces. இப்போ ப்ரிசம், இப்போ உங்களுக்கு இருக்கிற ப்ரிசம் வந்து இந்த பக்கம் ஒரு ஃபேஸ் இருக்கும், அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு ஃபேஸ் இருக்கும். ரெண்டு ஃபேஸ் ஆச்சா, 1 2. பாட்டம்ல ஒபாக் போர்ஷனா லைட் போகாது, இந்த பாட்டம்ல மட்டும் லைட் போகாது. பேக்ல 4, ஃப்ரண்ட்ல 5. உங்களால உணர முடியுதா? ப்ரிசம்ன்றது ஒரு பிரமிட் மாதிரி இருக்கும், ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கும், கிளாஸ் மாதிரி இருக்கும். நீங்க லேப்ல 12th 2 எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ப்ரிசம் வச்சு செய்யற மாதிரி இருக்கும். நீங்க அங்க போய் அதை பார்ப்பீங்க. ஸோ ப்ரிசம் இஸ் அ டிரான்ஸ்பரண்ட் மீடியா பவுண்டட் பை எனி நம்பர் ஆஃப் சர்ஃபேசஸ். ரைட்டா? இது கிரவுன் கிளாஸால ஆகியிருக்கும். கிளாஸ் உங்களுக்கு தெரியும், ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் கிளாஸ் வந்து 3/2ன்னு நம்ம படிச்சிருக்கோம். அதே மாதிரி ப்ரிசத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்னெல்ஸ் லா எழுத தெரியணும். ஸ்னெல்ஸ் லா உனக்கு சொன்னாலே புரியும், மியூ சைன் தீட்டா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். ஒருவேளை இது யார் மீடியம், மியூ 1 இருக்கு, இது ஏதோ ஒரு மீடியம் மியூ 2 இருக்கு, இது நார்மல் லைனு, ஒரு ரே அங்கே படுது, இன்சிடென்ட்ஸ் ஆகி ரீஃப்ராக்ஷன் ஆர் அப்படின்னா இந்த ஃபேஸுக்கு எப்படிபா ஸ்னெல்ஸ் லா எழுதுவீங்கன்னு கேட்டா எல்லாரும் அழகா எழுதுவீங்க, மியூ 1 சைன் ஐ ஈக்குவல் டு மியூ 2 சைன் ஆர். நிஜமாலுமே ப்ரிசம் டாபிக்கை ரொம்ப நல்லா கத்துக்கணும்னா உனக்கு ஸ்னெல்ஸ் லா நல்லா எழுத தெரியணும். ஸ்னெல்ஸ் லா எழுத தெரிஞ்சதுன்னா உங்களால ப்ரிசம் வந்து ரொம்ப சூப்பராக கற்றுக்க முடியும். ரைட்டா? செகண்ட் ஃபேஸுக்கு அந்த மாதிரி தான் எழுதணும். ரைட். ஸோ ப்ரிசம் பற்றி பேசிட்டோம். ப்ரிசம்ன்றது ஒரு டிரான்ஸ்பரண்ட் மீடியா, எத்தனை வேணாலும் இருக்கலாம். ஆனால் 12th பொறுத்த வரைக்கும் 5 ஃபேஸ் தான் இருக்கும். 7 ஃபேஸ் இருக்கிற ப்ரிசம் இருக்கு, 9 ஃபேஸ் இருக்கிற ப்ரிசம் இருக்கு. பட் நீங்க படிக்க போறது 5 ஃபேஸ் இருக்கிறது. அதுல ஒன்று ஒபாக் போர்ஷன். ஒபாக் அப்படின்னா லைட் என்டரும் ஆகாது, லீவும் ஆகாது. கீழே வந்து ஒபாக் போர்ஷனா இருக்கும், இந்த மாதிரி ஷேடடா இருக்கும். கத்துக்கிட்டீங்களா? அடுத்தது ப்ரிசம்குள்ளார போயிடும். இது ஒரு ப்ரிசம். ரைட்டா? இன்னைக்கு நாளைக்கும் கிளாஸ் உங்களுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட், தயவு செஞ்சு மிஸ் பண்ணாது. என்னோட ஹம்பிள் ரிக்வெஸ்ட். ஏ ஆங்கிள் ஆஃப் ப்ரிசம். ஆங்கிள் ஆஃப் ப்ரிசம், இந்த ப்ரிசத்தோட ஆங்கிள் பெரும்பாலும் அது 60 டிகிரியாக தான் இருக்கும். மேக்ஸிமம் அது ஈக்குவலேட்டரில் இருந்தால் 60 டிகிரியாக தான் இருக்கும். இல்லை வேற நம்பரும் தாராளமாக கொடுக்கலாம், கொடுக்கக்கூடாதுன்னெலாம் கிடையாது. எப்போவுமே ரே ஆப்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் நார்மல் லைன் ட்ரா பண்ணணும். ஏன்னா இன்சிடென்ட் ரே நார்மல் லைன்ல இருந்து தான் நீங்க கன்சிடர் பண்ணணும் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். தெரியாம இங்க இருந்து ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் எடுக்க கூடாது. ரே ஆப்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஆங்கிள் டேக்கன் ஃப்ரம் நார்மல் லைன். நார்மல் லைன் ஆக்சுவலா இந்த மீடியம் ரேரர், இந்த மீடியம் டென்சர், கிளாஸ் மீடியமா இருக்கும். லைட்டு ரேரர்ல இருந்து டென்சருக்கு போகும்பொழுது டுவர்ட்ஸ் த நார்மல். டுவர்ட்ஸ் த நார்மல் பாருங்க, டுவர்ட்ஸ் த நார்மல்ல போயிடுச்சு. அப்ப இந்த இடம் R1. R1 ரீஃப்ராக்டட் ஆங்கிள் ஃபர்ஸ்ட் ஃபேஸ், இது ஃபர்ஸ்ட் ஃபேஸ். இந்த இடம் செகண்ட் ஃபேஸ். செகண்ட் ஃபேஸோட நார்மல் லைன் எது? பொறுமையா கவனிங்க, உனக்கு எத்தனை முறை கேட்டாலும் கற்றுக் கொடுக்குறேன். எனக்கு என்னன்னா, உனக்கு புரியலையா சார் என்ன கூப்பிட்டு இங்க ஏன் இது வந்தது, இது எப்படி சார் எனக்கு தெரியல, கற்றுக் கொடுங்க, அந்த மாதிரி. ரைட்? கேர்ஃபுல்லாக கவனிப்ப. இந்த இடம் செகண்ட் ஃபேஸோட இன்சிடென்ட். உனக்கு புரியுதா? இது செகண்ட் ஃபேஸ். செகண்ட் ஃபேஸோட இன்சிடென்ட் ஆங்கிள் R2. எமர்ஜென்ஸ் ஆங்கிள் E. ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்ஸ் E. இப்போ சில புக்கில் I டேஷ் யூஸ் பண்ணுவாங்க, சில புக்கில் ஆர் டேஷ்னு யூஸ் பண்ணுவாங்க. நான் R1 R2ன்னு எழுதி தரேன். இந்த டெரிவேஷன் நான் எப்படி போட்டு தரணும் அதை தான் நீ படிக்க போற, அதை தான் நீ டெரைவ் பண்ணி பார்க்க போற. ரொம்ப சிம்பிளா அழகா போட்டு தரேன். AB the angle of prism, I angle of incidence, E angle of emergence, R1 refracted angle from phase 1, R2 refracted angle phase 2. கத்துக்கிட்டோமா? சூப்பரா இருந்துச்சு எல்லாருக்குமே? ஓகே. அடுத்தது சார், நம்ம முதல்ல என்ன கண்டுபிடிக்க போறோம் இங்க இருந்து? சொல்லுங்க சார். செகண்ட் ஃபேஸோட இன்சிடென்ட் ரே எது சார்?
செகண்ட் ஃபேஸோட இன்சிடென்ட் ரே தான் அந்த பேரலல் ரே போகுது இல்ல, இதுதான் பேரலல் ரே இன்சிடென்ட் ரே. அப்போ ஆங்கிள் டேக்கன் ஃப்ரம் நார்மல் தானே? ஓகே சார். ரைட். இப்போ செகண்ட் ஃபேஸோட இன்சிடென்ட் ஆங்கிளும் R2 ஒண்ணா? இன்சிடென்ட் ஆங்கிள் R2. செகண்ட் ஃபேஸோட இன்சிடென்ட் ஆங்கிள் R2. ஃபர்ஸ்ட் ஃபேஸோட இன்சிடென்ட் ஆங்கிள் IA. இது ரீஃப்ராக்டட் ஆங்கிள் R1. ஃபர்ஸ்ட் ஃபேஸோட ரீஃப்ராக்டட் R1. கத்துக்கிட்டியா? ஓகே சார். ரைட் பே. நியூவா யாராவது வந்தீங்கன்னா உங்களுக்குமே குட் ஈவினிங் பே. நான் கவனிக்கல. ஹரிதா, ஐரின் குட் ஈவினிங் பே. குட் ஈவினிங் சார். தேவி சுரேஷ் அந்த நேம்ல இருக்கிற ஸ்டூடெண்ட் பே. நானா சாரி சார், அம்மா அக்கௌண்ட்ல ஜாயின் பண்ணேன் சார். பரவாயில்ல. அர்ஜுனடா? எஸ் சார். ரைட் பே. வெயிட் பண்ணு. லாஸ்டா நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் கிளாஸ் விட்டு கிளம்பணும். லாஸ்டா, இப்ப இல்ல. ரைட். ஃபைண்ட் த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் பிரிசம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 5 மார்க் கொஸ்டின், உங்களோட போர்டில் அதிக முறை கேட்ட கொஸ்டின். ஃபைண்ட் தி ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த பிரிசம். இண்டெக்ஸ் ஆஃப் தி பிரிசம் இதான் வந்து கொஸ்டின். இது சம்மும் எக்கச்சக்கமா கேட்பாங்க. டெரிவேஷனும் நல்லா கத்துக்கணும். ஈஸியா டெரிவேஷன் போடலாமா? இங்க பாருங்க, ஒரு டைம் கத்துக்கோங்க, ரெண்டாவது டைம் பார்க்காம நீங்களே சால்வ் பண்ணலாம். ஏபி த ஆங்கிள் ஆஃப் பிரிசம். இந்த இடம் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் I, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் μ1. இங்க இருந்து ஃபேஸ் 1ஓட R1, ஃபேஸ் 2ஓட R2, ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்ஸ் E. ரைட்டா? ஓகே, இது புரிஞ்சிருச்சு. இப்போ இங்க இருந்து டைரக்டா ஒரு ரே போகுது. இனிஷியல் ரேவோட டைரக்ஷன் இதான். ஃபைனல் ரேவோட டைரக்ஷன் யாராவது சொல்லுங்க பே. The angle between direction of initial ray and direction of final ray என்னன்னு சொல்லி கொடுத்தேன்? ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் சார். எக்ஸலண்டா சொன்னீங்க. ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன். அந்த இடம் தான் டீவியேஷன் ஆங்கிள். டீவியேஷன் ஆங்கிள் இதை கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா இது ஒரு குவாட்ரிலேட்டரல்னு வரும். இதை கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா இந்த இடம் A, இந்த இடம் B, இந்த இடம் Cன்னு எடுத்துக்கிறேன். மேலே இந்த பாயிண்ட்டை Dன்னு எடுத்துக்கிறேன், இந்த பாயிண்ட்டை Eன்னு எடுத்துக்கிறேன். இன்சிடென்ட் ரேவை நான் PQன்னு எடுத்துக்கிறேன். எமர்ஜென்ட் ரேவை RSன்னு எடுத்துக்கிறேன். எமர்ஜென்ட் ரேவை RSன்னு எடுத்துக்கிறோம். ரைட்டா? ஸோ டெரிவேஷன் ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஓகே. இந்த ஆங்கிள் எவ்வளவா இருக்குன்னு யாராவது சொல்லுங்க. இதோ போட்டிருக்கேன்ல இந்த ஆங்கிள். இந்த ஆங்கிள்னா இந்த இதோ போறேன் பாருங்க, இந்த ஆங்கிள் I மைனஸ் R1 ஒத்துக்கிறீங்களா? ஏன்னா இந்த டோட்டல் ஆங்கிள் I, ரிமைனிங்ல கீழே கொஞ்சோண்டு R1 இருக்கு. அப்ப மீதி இருக்கிறது I மைனஸ் R1. இந்த ஆங்கிள் என்னவா இருக்கும்? E மைனஸ் R2. ஏன்னா வெளியில இருக்கிற ஆங்கிள் E, இங்க இருக்கிற ஆங்கிள் R2. அப்ப மீதி இருக்கிறது E மைனஸ் R2. உங்களுக்கு தெரியுமா, மேல இருக்கிற இந்த டெல் வேணும்னா I மைனஸ் R1ஐயும் E மைனஸ் R2ஐயும் ஆட் பண்ணணும். உங்களுக்கு சரியா புரியலையா? தனியா போட்டு காட்டவா? இங்க பாருங்க. இப்ப எப்பவுமே இந்த ஆங்கிள் வேணும்னா இந்த ரெண்டு ஆங்கிளையும் நீங்க ஆட் பண்ணணும். அவுட் சைடு ஆங்கிள் வேணும் அப்படின்னா ரெண்டு இன்னர் ஆங்கிளையும் ஆட் பண்ணணும். இந்த ஆங்கிள் வந்து I மைனஸ் R1, இந்த ஆங்கிள் E மைனஸ் R2. ஆட் பண்ணிட்டீங்களா? அடுத்தது டெல் ஈக்குவல் டு அப்படியே உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. I பிளஸ் E மைனஸ் R1 பிளஸ் R2. இந்த ஈக்குவேஷன் தான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் நான் ரிப்பீட்டருக்கு கிளாஸ் எடுக்கும் பொழுது டைரக்டா இந்த ஈக்குவேஷன் வந்துருவேன். இது எப்படி வந்ததுலாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்களுக்கு போய் போர்டுக்கு எழுதணும்னு அவசியம் இல்லை. நீங்க தான் போர்டில் டெரிவேஷன் எழுதணும். அப்ப I பிளஸ் E மைனஸ் R1 பிளஸ் R2. சூப்பரா கத்துக்கிட்டீங்களா? திரும்ப மறுபடியும் டயக்ராம்க்கு வாங்க. டயக்ராம்ல இந்த டயக்ராம் பாருங்க. இப்ப QRE பாருங்க. QRE. இங்க இருக்க R1, இங்க இருக்கிற ஆங்கிள் R2வா, இங்க இருக்கிற ஆங்கிள் EM, மூணு சேர்ந்தா 180 வந்துடுதான்னு பாருங்க. தெரியுதா? ட்ரையாங்கிள் QRE. எல்லாருக்கும் பாரு, Q எங்க இருக்கு, R எங்க இருக்கு. நான் வேற கலர்ல போடுறேன். Q அப்படியே R போயிட்டேன், அப்படியே E வந்துட்டேன். இது ஒரு ட்ரையாங்கிள். இந்த ட்ரையாங்கிள்ல R1 பிளஸ் R2 பிளஸ் E ஈக்குவல் டு 180 டிகிரி. அடுத்தது இந்த குவாட்ரிலேட்டரல் பாருங்க. ஏல இருந்து வாங்க. A Q E R. இது ஒரு குவாட்ரிலேட்டரலா? குவாட்ரிலேட்டரல் தெரியுதா? 4 பக்கம் இருக்கு பாருங்க. இங்க இருந்து வர்றது இந்த ஆங்கிள் இப்படி. இது நாலும் சேர்ந்து
4 ஆங்கிளும் சேர்ந்து 360 டிகிரி. சரி நல்லா சொல்லுங்க. ஆங்கிள் ஆஃப் ஏ மேல இருக்கா? இந்த ஆங்கிள் ஆஃப் ஏ எடுத்துக்கினா அடுத்தது இந்த ஆங்கிள் ஒரு 90, இந்த பக்கம் ஆர்ல இருக்கிறது ஒரு 90, ஆங்கிள் ஆஃப் இ எல்லாம் சேர்ந்து 360. ஒருவேளை புரிஞ்சிக்க முடியலன்னா டயக்ராம் ஒரு டைம் இந்த டயக்ராம் மட்டும் நான் போட்டு காட்டுறேன் இருங்களேன். கோரிலேட்டர் போட்டல, இது ஏ, இது கியூ, இந்த இடம் இ, இந்த இடம் 6 இப்படி இருக்கு. இந்த ரெண்டு ஆங்கிளும் ஷியோரா 90, ப்ரூஃப்லாம் தேவையில்லை 90. அப்போ இது ஆங்கிள் ஆஃப் பிரிசம், இது இ. அப்போ ஆங்கிள் ஆஃப் பிரிசம் ஒரு 90, ஒரு 90, ஒரு இ ஈக்குவல் டு 360. அப்போ ஏ பிளஸ் இ ரெண்டும் சேர்ந்தா 180. ஒத்துக்கிறீங்களா? இந்த 180 அந்த பக்கம் போயிடுச்சு. ஏற்கனவே ஒரு ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், R1 plus R2 ஈக்குவல் டு 180. ரைட்டா? உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி. இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ல இருந்து நீ ஏதாவது என்கிட்ட சொல்லணுமா? E சொல்லலாம் sir. புரியல. E சொல்லலாம். அவ்வளவுதான். இல்லம்மா இ இல்லம்மா. இப்ப இத பார்த்தா எல்லாமே சேமா இருக்கும் தான். ஆனா ஏ இருக்க வேண்டிய இடத்துல யார் இருக்கா? R1 plus R2ல சூப்பரா கிடைச்சிச்சா? அப்போ டயக்ராம் கவனிங்களேன். ஆங்கிள் ஆஃப் பிரிசம் வேணும்னா ரெண்டு R1 R2 ஆட் பண்ணா மேல இருக்கிற ஏ கிடைச்சிரும். அவ்வளவுதான். ஏ வேணும்னா R1 R2 ஆட் பண்ணிக்கணும். கத்துக்கிட்டீங்களா? ஓகே. இப்ப திரும்ப வாங்க. டெல்லுக்கு என்ன சொல்லி கொடுத்தேன்? I plus C minus R1 plus R2. நான் எப்பவுமே சொல்லலாம், இந்த காம்படிட்டிவ் பசங்களுக்கு மட்டும் கிளாஸ் எடுக்கும்பொழுது ஃபர்ஸ்ட் இந்த ஈக்குவேஷன் எழுதி காமிச்சிருவேன். ரெண்டாவது R1 plus R2க்கு பதிலாக ஏன்னு எழுதி காமிச்சிருவேன். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. டேரக்டா அப்புறம் ஈக்குவேஷன் உள்ளார போயிடும். இது எப்படி வந்ததுன்னு நீங்க அங்க டெரிவேஷன் போடணுன்றதுக்காக தான் ஒரு ட்ரையாங்கிள் வச்சு சொல்லி கொடுத்தேன், ஒரு குவாட்ரிலேட்டரல் வச்சு சொல்லி கொடுத்தேன். கத்துக்கிட்டீங்களா? இந்த கொஸ்டின் முடிச்சுட்டு நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், யாருக்கு எங்க புரியலன்னு சொல்லி அந்த இடம் நான் திருப்பி சொல்லி கொடுத்துறேன். டெல் ஈக்குவல் டு I plus C. இந்த R1 plus R2க்கு பதிலாக ஏ போடலாம் சார். அப்ப டெல்லையும் ஏவையும் ஆட் பண்ணீங்கன்னா ஐயும் ஈயும் கிடைச்சிருது. இது அப்படியே நான் வார்த்தையா சொல்லட்டாப்ப, டீவியேஷன் ஆங்கிளையும் ஆங்கிள் ஆஃப் பிரிசத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸும் ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்சியும் ஆட் பண்றதுக்கு ஈக்குவல் ஆயிடும். இந்த ஒரு ஈக்குவேஷன் தெரிஞ்சா இதுல இருக்கிற எல்லா சம்மும் உங்களால ஹேண்டில் பண்ண முடியும், அப்ரோச் பண்ண முடியும். டெல் பிளஸ் ஏ ஈக்குவல் டு ஐ பிளஸ் சி, டெல் பிளஸ் ஏ ஈக்குவல் டு ஐ பிளஸ் சி. சூப்பரா இருந்துச்சா? இப்போ ஒரு 30% ஆஃப் டெரிவேஷன் தான் போயிருக்கேன். புரியுதான்னு மட்டும் பார்த்துக்கோ. முதல்ல டெல் கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் ஐ பிளஸ் ஈக்குவல் டு மைனஸ் R1 பிளஸ் R2 அந்த ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்ணணும். ஒரு ட்ரையாங்கிள் இருந்து R1 பிளஸ் R2 பிளஸ் இ வந்து 180 எழுதணும். ஒரு குவாட்ரிலேட்டர்ல இருந்து ஏ பிளஸ் இ ஈக்குவல் டு 180 ப்ரூவ் பண்ணணும். ஏ இருக்க வேண்டிய இடத்துல R1 பிளஸ் R2 எடுத்து வரணும். அந்த R1 பிளஸ் R2க்கு பதிலாக ஏன்னு சப்ஸ்டியூட் பண்ணி கடைசியா நம்ம தேடி வந்தது டெல் பிளஸ் ஏ ஈக்குவல் டு ஐ பிளஸ் இன்னு கவனமா கத்துக்கணும். சூப்பரா இருந்துச்சா? அடுத்தது இன்னும் ஒரு 5 நிமிஷம் இதே மாதிரி ஷார்ப்பா இருங்க. நீங்களே பார்க்காம இந்த டெரிவேஷன் எழுதுவீங்க. நான் Sir, மறுபடியும் சொல்லுமா. சார் எனக்கு வந்து R1 plus R2 வந்து ஏன்னு சொன்னீங்கல்ல சார், அது மட்டும் எனக்கு புரியல சார். ஒரே நிமிஷம். ஏ பிளஸ் இ ஒரு ஈக்குவேஷன் 180 கத்து கொடுத்தனாம ஆமா சார். R1 plus R2 plus E equal to 180 ஒரு ஈக்குவேஷன் கத்து கொடுத்தனா? ஆமா சார். இது வந்து ட்ரையாங்கிள் இருந்து, இது வந்து குவாட்ரிலேட்டர் இருந்து. ஒத்துக்கறியா? ஆமா சார். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனை கம்பேர் பண்ணோமா, E இருக்க வேண்டிய இடத்துல E இருக்கு, 180 இருக்க வேண்டிய இடத்துல 180 இருக்கு. அப்ப இந்த A வந்து யாரை பேலன்ஸ் பண்ணுது? R1 plus R2. அவ்வளவுதான். ஓகே சார். அடுத்தது கேர்ஃபுல்லா கவனி. இனிமேல் தான் ஆட்டம் ரொம்ப சூப்பரா இருக்கும் பாருங்களேன். டயாப்டிக்ஸ் ஒரு லெசன் நீங்க தரவா படிச்சிட்டீங்கன்னா உங்ககிட்ட 4 நீட் கொஸ்டின் இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா ஒரு வருஷம் வே ஆப்டிக்ஸ்ல ஒண்ணு கேட்டு ஆப்டிக்ஸ்ல 5 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதனால தான் இந்த யூனிட்டுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது. ரைட், இங்க என்ன நடக்க போகுதுன்னு பாருங்க. இந்த இடம் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ், ரீஃப்ராக்டட் ரே, ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்ஸ், டீவியேஷன் ஆங்கிள். இப்போ நான் கண்டுபிடிக்க போறது மினிமம் டீவியேஷன் ஒன்று கண்டுபிடிக்க போறோம். சார் மினிமம் டீவியேஷன்னா என்னங்க சார்? சும்மா கெஸ் பண்ணுங்க. நான் யாருக்கும் கிராஃப் டிரா பண்ண போறேன்னா ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸுக்கும் டீவியேஷன் ஆங்கிளுக்கும் கிராஃப் டிரா பண்ண போறேன். ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் எங்க இருக்கு? தோ இருக்கு பாருங்க. டீவியேஷன் ஆங்கிள் இங்க இருக்கா? இங்க இருக்கு.
பை இந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் நான் இன்க்ரீஸ் பண்ண இந்த டீவியேஷன் ஆங்கிள் என்ன ஆகும் உங்களுக்கு தெரியுமா? when angle of incidence increase ஆக டீவியேஷன் ஆங்கிள் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஏதோ ஒரு இன்சிடென்ட் ஆங்கிள் வரும் பொழுது டீவியேஷன் ரொம்ப மினிமமா வந்துடும். மறுபடியும் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் அதிகமாக மறுபடியும் டீவியேஷன் அதிகமாகும். நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? இப்போ இந்த ஐ வந்து 30 டிகிரி இருக்குப்ப, நான் 31, 32, 33, 34, 40, 45 இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கேன். 45 ஒரு பேச்சுக்கு தான் சொல்றேன், இந்த ஆங்கிள் அவனுக்கு புரியறதுக்காக. 45 டிகிரி வரும் பொழுது டீவியேஷன் ரொம்ப மினிமம் வந்து மறுபடியும் 50, 16 போகும்பொழுது மறுபடியும் என்ன ஆகுது? அதிகமாகுது. எந்த இன்சிடென்ட் ஆங்கிளுக்கு டீவியேஷன் ரொம்ப மினிமமா இருக்கோ அதுதான் ஆங்கிள் ஆஃப் மினிமம் டீவியேஷன். சரி, இன்னும் எனக்கு சரியா புரியல, நல்லா கற்றுக் கொடுங்களேன். சொல்லுங்க சார். அத நீங்க டயகிராம்ல போட்டு காமிக்க முடியுமா? டயகிராம்ல எப்படிமா? எப்படி இன்க்ரீஸ் ஆனா எப்படி டீவியேஷன் ஃபர்ஸ்ட் ரெடியூஸ் அது ஆகும்? அந்த டயகிராம்ல காட்ட முடியாதுமா. அது ரீடிங்கோட வேல்யூ வச்சு கிராஃப் தான் டிரா பண்ண முடியும். இப்போ அங்க மைக்ரோஸ்கோப்ல பார்க்கும்பொழுது ஒரு ரே வந்து நின்னு திரும்பும். ஒரு ரே இங்க இருந்து வந்து மினிமம் இங்க நின்னு திரும்ப இங்க திரும்பும். அப்ப இந்த இடம் தான் மினிமம்னு அர்த்தம். நீங்க லேப்ல செய்வீங்க, இந்த எக்ஸ்பெரிமெண்ட் உங்களுக்கு உண்டு. ஃபைண்ட் த மினிமம் டீவியேஷன் கேட்பாங்க. உங்க மிஸ் சொல்லி தருவாங்க, இல்ல உங்க சார் சொல்லி தருவாங்க. டெலஸ்கோப்ல கண்ணை வச்சுக்கோ, கொஞ்சம் கொஞ்சமா டெலஸ்கோப் நகர்த்த ஒரு ரே போயிட்டே இருக்கும். ஒரு இடத்துல நின்னு திரும்ப அந்த ரே ரிட்டர்ன் வந்துடும். எந்த இடத்துல நிக்குதோ அதுதான் மினிமம் டீவியேஷன் இடம் அப்படின்னு கற்றுக் கொடுப்பாங்க. இது ஆக்சுவலா ரீடிங்க்கு நான் கிராஃப் போட்டிருக்கேன். இந்த ரீடிங் கிராஃப் போட்டிருக்கேன். ஏதோ ஒரு இன்சிடென்ட் ஆங்கிளுக்கு டீவியேஷன் ரொம்ப மினிமமா இருக்கு. ஸோ அதுதான் ஆங்கிள் ஆஃப் மினிமம் டீவியேஷன். வேற ஒன்றும் இல்லை, சிம்பிளா அந்த ஒரே வார்த்தையில் கற்றுக்குங்க. சார், ஐ அதிகமாகுது, டெல்லு குறைஞ்சிக்கிட்டே வருது. ஏதோ ஒரு ஐ வரும் பொழுது டெல் வந்து ரொம்ப கீழே வந்துடுது. திரும்ப மறுபடியும் நான் ஃபர்தராக ஐயை இன்க்ரீஸ் பண்ணுறேன், மறுபடியும் டீவியேஷன் அதிகமாகிட்டே போகுது சார். எந்த இன்சிடென்ட் ஆங்கிளுக்கு டீவியேஷன் ரொம்ப மினிமமாக இருக்கோ அதுதான் ஆங்கிள் ஆஃப் மினிமம் டீவியேஷன். கற்றுக்கிட்டீங்களா? அடுத்தது இப்போ சொல்ல போகிற 3 பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மினிமம் டீவியேஷன் அப்போ என்னெல்லாம் கண்டிஷன் இருக்கும்? கண்டிஷன் ஃபார் மினிமம் டீவியேஷன் உங்களுக்கு தெரியுமா? மினிமம் டீவியேஷன் வந்துடுச்சுன்னா ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸும் ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்ஸும் ஈக்குவல் ஆகிடும். டயக்ராம் பாருங்க. கரெக்டாக மினிமம் டீவியேஷன் வந்துடுச்சுன்னா, டீவியேஷன் ரொம்ப மினிமமாக வந்துடுச்சுன்னா ஐயும் ஈயும் ஈக்குவல் ஆகிடும். மறக்கவே கூடாது நீனு. அதே மாதிரி R1ம் R2ம் ஈக்குவல் ஆகிடும். கண்டிஷன் ஃபார் மினிமம் டீவியேஷன் ஒரு 2 மார்க் கேட்பாங்க. ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்ஸ். ரெண்டு ரீஃப்ராக்டட் ஆங்கிளும் ஈக்குவல், R1 ஈக்குவல் டு R2. இன்னொரு விஷயம் தெரியுமா? the refracted rays just parallel to the base. இந்த பேஸ் இருக்குல்ல, பிரிசத்தோட பேஸ். அப்போ இது எப்படி எழுதணும்னா, the refracted ray is just parallel to the base. parallel to the base. நீ நல்லா தூங்கிக்கிட்டே இருக்க, உன் பக்கத்தில் வந்து இப்போ கண்டிஷன் ஃபார் மினிமம் டிவியேஷன் சொல்லுமாண்ணா. சார், ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸும் எமர்ஜென்சியும் ஈக்குவலாக இருக்கும், வேணா போய் செக் பண்ணிக்கங்க. ரீஃப்ராக்டட் ஆங்கிள் ரெண்டு ஃபேஸ்லையுமே R1 R2 ஈக்குவலாக இருக்கும். வேற என்னமா இருக்கும்? இந்த ரீஃப்ராக்டட் ரே இருக்கு பார்த்தீங்களா, இந்த ரீஃப்ராக்டட் ரே வந்து இந்த கண்டிஷன்ல மட்டும்தான் சார் இந்த பேஸோட பேரலலா இருக்கும். கத்துக்கிட்டீங்களா? ரைட். திரும்ப நம்ம மெயின் ஈக்குவேஷனுக்கு போறோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டெல் என்ன சொல்லி கொடுத்தேன் சொல்லுங்க சார். ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட்டும் ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்ஸும் ஏதாவது ஒரு பர்టిక్యులர் ஆங்கிள்ல ஈக்குவலா இருக்குமா, இல்ல எந்த ஆங்கிள்ல வேணா? கண்டிஷன் ஃபார் மினிமம் டீவியேஷன் அப்ப ஈக்குவலா இருக்கும். இது 45 டிகிரினா அதுவும் 45 டிகிரியா இருக்கும். எப்பனா அந்த மினிமம், ஏன்னா மினிமம் டீவியேஷன்ல ரே பேரலல் ஆயிடுச்சுலமா. ரே பேரலலானா, இந்த ரே பேரலலானா இந்த இன்சிடென்ட் ஆங்கிள் இந்த எமர்ஜென்ட் ஆங்கிள் ஈக்குவலா தான் இருக்கும் வித் ரெஸ்பெக்ட் டு நார்மல் தானே. இந்த ரெண்டு ஆங்கிள் புரியலமா? 45 டிகிரில எப்போ சார்? நான் 45 டிகிரின்றது உனக்கு புரியறதுக்காக சொல்லிட்டு இருக்கேமா. அது என்ன ஆங்கிளா வேணாலும் இருக்கலாம். இன்சிடென்ட் ஆங்கிளும் எமர்ஜென்ட் ஆங்கிளும் ஈக்குவலா இருக்கும், அவ்வளவுதான். எப்ப? மினிமம் டிவியேஷன் அப்ப. ரைட்டா? ஓகே சார். ரைட். கேட்டே வாங்க எல்லாருமே.
இந்த ஈக்குவேஷன் நான் முன்னாடியே சொல்லி கொடுத்தேன். டெல் ஈக்குவல் டு ஐ பிளஸ் சி மைனஸ் ஏ. ஃபர்ஸ்ட் ஞாபகம் இருக்கா? இப்போ டெல்லையும் ஏவையும் ஆட் பண்ணா ஐயும் ஈயும் வந்துடும் சொல்லி கொடுத்தேன். இப்போதான் சொல்லி கொடுத்தேன் கண்டிஷன் ஃபார் மினிமம் டிவியேஷன். அப்போ மினிமம் டிவியேஷன்றதுனால இனிமேல் அது எம் போட்டுக்கணும், இங்க ஏ எழுதிக்கணும், இங்க 2i. உங்களால உணர முடியுதா? இந்த ஈக்கு பதிலாக ஒரு ஐ எழுதிக்கிறேன். ஐ வேணும்னா டெல்எம் பிளஸ் ஏ, இந்த 2 கீழே இறங்கிடும். இதை தான் நீங்க கண்டுபிடிக்கணும். ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் வேணும்னா இது அப்படியே உனக்கு ப்ராப்ளமா கேட்பாங்க. ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் வேணும்னா மினிமம் டிவியேஷனையும் ஆங்கிள் ஆஃப் ப்ரிசத்தையும் ஆட் பண்ணி 2ஆல டிவைட் பண்ணணும். படிங்க எல்லாரும், ஃபாஸ்டா படிங்க. ஐக்கு பதிலாக டெல்எம் பிளஸ் ஏ பை 2, டெல்எம் பிளஸ் ஏ பை 2, டெல்எம் பிளஸ் ஏ பை 2. கத்துக்கிட்டீங்களா? அதே மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏ வேணும்னா R1ம் R2யும் ஆட் பண்ண சொன்னேன். கண்டிஷன் ஃபார் மினிமம் டிவியேஷன் போத் ஆர் ஈக்குவல், அதனால நான் ஆர்ன்னு எடுத்துக்கிறேன். அப்ப ஏ வேணும்னா ஒரு 2R, ஆர் வேணும்னா இந்த இடம் ஏ பை 2, ஆர் வேணும்னா ஏ பை 2. அப்ப ஐ கண்டுபிடிச்சிட்டேன், ஆர் கண்டுபிடிச்சேன். இவ்வளோ நேரம் என்ன தெரியுமா போராட்டம்? ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸும் ஆங்கிள் ஆஃப் ரீஃப்ராக்ஷனும் தனியா கண்டுபிடிக்கணும். டெல்எம் பிளஸ் ஏ பை 2, இங்க ஏ பை 2. ரைட் பை. இப்போ இனிமேல் தான் உங்களுக்கான வேலை. நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. யாராவது ஃபேஸ் 1ஓட ஸ்னெல்ஸ்லா எழுதுங்க பை. angle of incidence, refractive index mu1, angle of R1 இல்ல R2 both are equal னு சொல்லி கொடுத்துட்டேன். இந்த இடம் எமர்ஜென்சி, இந்த இடம் mu2, இந்த இடம் mu1. angle of prism A. சொல்லுங்க பை. ஃபேஸ் 1ஓட ஸ்னெல்ஸ் லா. ஃபேஸ் 1ஓட எழுது. இந்த ஃபேஸ் 1ஓட ஸ்னெல்ஸ் லா எழுது. mu1 sin I sin I is equal to mu2 sin R. சூப்பரா சொன்னேன். ஃபேஸ் 2ஓட சொல்லுங்க. இங்க என்ன இருக்கு, இங்க என்ன இருக்கு, இங்க என்ன இருக்கு, இங்க என்ன mu இருக்கு. sin R2 mu2 sin R2 is equal to mu1 sin E. அவ்வளவுதான். ரைட் பை. எல்லாருமே இது பாருங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் மட்டும் பாருங்க. எதுல வேணாலும் கொண்டு வரலாம் ஆன்சர், நம்ம ஃபர்ஸ்ட்லயே கொண்டு வந்துக்கலாம். இப்போ R1 ஈக்குவல் டு R2 ஈக்குவல் டு Rன்றதுனால இந்த R1 நான் Rன்னு எடுத்துக்கிறேன். ரைட்டா? இந்த கொஸ்டினை என்ன தேடி நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்? யாராவது சொல்லுங்க. refractive index of the ரிஃப்ராக்ட் இண்டெக்ஸ் ஆஃப் த கிளாஸ் பிரிசம் யாரோடது? இங்க யாரு mu1 mu2? mu2 sir. mu2 sir. அப்ப mu2 மேல இருக்கணும், mu1 கீழ இருக்கணும். அப்ப mu2 by mu1 கீழ இறக்கிடுங்க. sin I by sin R. கத்துக்கிட்டீங்களா? அவ்வளவுதான், நம்ம வேலை முடிஞ்சிருச்சு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி a plus del m by 2ன்னு ஐக்கு படிச்சீங்க. ஆருக்கு பதிலா a by 2ன்னு படிச்சீங்க. சப்ஸ்டிட் பண்ணுங்க பை. 1 mu2 equal to இது ஒன்று தானே. ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் செகண்ட் மீடியம் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபர்ஸ்ட். அதாவது தெளிவா சொல்லணும்னா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் கிளாஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஏர். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் கிளாஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஏர். அப்போ 1 mu2 equal to sin I by sin R. நீங்க இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு ஆசையா தேடி வந்த ஈக்குவேஷன் இதோ வந்துடுச்சு பாருங்க. உங்க ஸ்கூல் லேப்லயும் இதுல தான் சம் போட போறீங்க. ஸோ நீட் ஃபிசிக்ஸ், ஜெய் ஃபிசிக்ஸ் இந்த ஃபார்முலால தான் சம் போட போறீங்க. தென் 5 மார்க் கொஷினும் இந்த ஃபார்முலா தான் எழுத போறீங்க. அப்போ ரிஃப்ராக்ட் இண்டெக்ஸ் ஆஃப் கிளாஸ் வித் ரெஸ்பெக்ட் டு யார் வேணும்னா ஃபைனல் ஃபார்முலா பாருங்க. ரிஃப்ராக்ட் இண்டெக்ஸ் ஆஃப் கிளாஸ் வித் ரெஸ்பெக்ட் டு யார் வேணும்னா sin ஆஃப் a plus del m by 2 by sin a by 2. என்னோட இன்னொரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க. a யாரு, del m யாரு? Sir, A angle of prism, a angle of prism, del m minimum Minimum deviation. minimum deviation, angle of minimum deviation. அவ்வளவுதான் பா. ரைட்டா? 5 மார்க் சூப்பரா முடிச்சிட்டோமா? இதான் அந்த 5 மார்க். ஒன்றும் இல்லைங்க, பாரு ஃபாஸ்டா பாரு. டயக்ராம் போட்டுக்கணும். முதல்ல டெல் எழுத கத்துக்கணும். ரெண்டாவது கீழே இருக்கிற ட்ரையாங்கிள் இருந்து R1 plus R2 plus E equal to 180. குவாட்ரிலேட்டர்ல இருந்து A plus E equal to 180. A இருக்க வேண்டிய இடம் தான் R1 plus R2. முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் டெல் ஈக்குவேஷனை ஃபுல்லா எழுதிக்கணும். தென் R1 plus R2 இருக்க வேண்டிய இடத்துல A எழுதிக்கணும். டெல்லையும் ஏவையும் ஆட் பண்ண ஐயும் ஈயும் வந்துடும் தெரிஞ்சிடும். எக்ஸாம் அல்ல, அதாவது நான் சொல்றது காம்படிட்டிவ் போர்டில் உங்களுக்கு தெரிய வேண்டியது இந்த ஈக்குவேஷன்ல இருந்து தெரிஞ்சா போதும்.
டெல் பிளஸ் ஏ ஈக்குவல் டு ஐ பிளஸ் சி. அப்படியே வார்த்தையா பேசுங்க சார். டீவியேஷனையும் ஆங்கிள் ஆஃப் ப்ரிசத்தையும் ஆட் பண்ணா இன்சிடென்ட்ஸையும் எமர்ஜென்சியும் ஆட் பண்றதுக்கு ஈக்குவலா கிடைச்சிரும். அவ்வளவுதான். ரைட்டா? அதே மாதிரி R1 பிளஸ் R2 ஆட் பண்ணா ஏ கிடைச்சிரும். மினிமம் டிவியேஷன் என்னடா சார்? ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட்ஸ் அதிகமாக அதிகமாக டீவியேஷன் ஆங்கிள் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஏதோ ஒரு இன்சிடென்ட் ஆங்கிளுக்கு டீவியேஷன் ரொம்ப மினிமமா போயிடும். இதெல்லாம் சரிபா. இந்த டீவியேஷன் நடக்கும்போது கண்டிஷன் என்னவா இருக்கும் உங்களுக்கு தெரியாதா சார்? இன்சிடென்ட்டும் எமர்ஜென்சியும் ஈக்குவலா இருக்கும். ரெண்டு ஃபேஸோட R1 R2 ஈக்குவலா இருக்கும். ரீஃப்ராக்டட் ரே பேஸுக்கு பேரலா இருக்கும். எல்லாத்தையும் சால்வ் பண்ணீங்கன்னா ஐக்கு பதிலா டெல்எம் பிளஸ் ஏ பை டூ, ஆருக்கு பதிலா ஏ பை டூ கத்துக்கிட்டு அங்கிருந்து ஸ்னெல்ஸ்லா எழுதுனீங்கன்னா எந்த ஃபேஸ்ல வேணாலும் எழுதிக்கும். ஃபர்ஸ்ட் பேஸ்ல எழுதினாலும் அதே ஃபார்முலா தான் வரும், செகண்ட் பேஸ்ல எழுதினாலும் அதே தான் ஃபார்முலா தான் வரும். உன் விருப்பம். ஆனா உனக்கு ஸ்னெல்ஸ்லா எழுத தெரியணும். இனிமேல் உங்ககிட்ட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் கிளாஸ் பிரிசம் கால்குலேட் பண்றதுக்கு ஃபார்முலா வேணும்னு கேட்டா ஒன்றும் பண்ணாரு. மியூ ஈக்குவல் டு சைன் ஏ பிளஸ் டெல்எம் பை டூ பை சைன் ஏ பை டூ. நாளைக்கு இந்த ஒரு ஃபார்முலாவில் மட்டும் அரௌண்ட் 10 ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். நைட்டே ஒரு 10 ப்ராப்ளம் கொடுக்குறேன், மேக்ஸிமம் சால்வ் பண்ணிடுறேன். நேற்று ஒரு 3-4 சம் கொடுத்தேன், அது ஒரு 7-8 பேர் மதித்து சால்வ் பண்ணி அனுப்பிச்சி விட்டீங்க. மற்றவங்க அதை கண்டுக்க கூட இல்லை. பட் டைம் அன்டைம் தான், 11 12 தான். இருந்தாலும் காலையிலையாவது பார்த்துருப்பீங்க, ஈவினிங் வந்தாவது அந்த சென்ட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு ஈவினிங் வந்து கூட நிறைய பேர் அதை டெக்ஸ்ட் பண்ணியிருந்தீங்க. பட் எதுக்காகனா இந்த மாடல் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம், ட்ரை பண்ணி பாருங்க. உன்னை எப்பவுமே ஆக்டிவா வச்சுக்கிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். அதுக்காக தான் இந்த மாதிரி குரூப்ல போற சம், ஒரு சம் 2 சம் எதுவா இருந்தாலும் அதுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்து அதை மதிச்சு அதை சால்வ் பண்ண ட்ரை பண்ணு. தெரியலையா என்கிட்ட கேளு, இல்லைன்னா குரூப்லேயே வந்து யாராவது ஒருத்தவங்க ஷேர் பண்ண போறீங்க, முடிஞ்சு போச்சு. சரி, இது ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் போட்டா. ஆங்கிள் ஆஃப் பிரிசம் 60 டிகிரி, ஆங்கிள் ஆஃப் மினிமம் டிவியேஷன் 40 டிகிரி, ஃபைண்ட் த ரிஃப்ராக்ட் இண்டெக்ஸ் ஆஃப் கிளாஸ் பிரிசம். தான் கொஷின். நீங்க லேபுக்கு போவீங்கல்ல, பிசிக்ஸ் லேபுக்கு போகும்போது இந்த எக்ஸ்பெரிமெண்ட் செய்வீங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல நீங்க கண்டுபிடிக்க போறது A16 தான் உங்களுக்கு வரும், டெல்எம் 14 தான் வரும். கரெக்டா 14 போட்டுறாது, 39 டிகிரி 54 மினிட் இந்த மாதிரி வரும்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாக்டா கிளாஸ் பிரிசத்தோட ஏ வேல்யூ 60 தான் இருக்கும், டெல்எம் 40 தான் இருக்கும். சால்வ் பண்ணுங்க. மியூவோட வேல்யூ சைன் ஏ பிளஸ் டெல்எம் பை 2 பை சைன் ஏ பை 2. மேலே சைன் 50, கீழே சைன் 30. சரி, எங்களுக்கு சைன் 50 எடுக்க தெரியாது. சைன் 50க்கு முன்னாடி இருக்கிற பெரிய நம்பர் யார்? சைன் 45 தானே, 1/√2. ஒரு ரஃபா சொல்லித்தரேன், 1/2. ரைட்டா? அப்போ 2/√2 √2 √2 1.44ன்னு தெரியும். இது சைன் 50 இருக்கிறதுனால ரஃபா சொல்லிட்டு இருக்கேன் 1.5. உங்களுக்கு தெரியும் தானே ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் கிளாஸ் 1.5 இல்லைன்னா 3/2 இல்லை? இந்த ஆன்சர் தான் நீங்கள் லேப்ல ப்ரூவ் பண்ணுவீங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் செய்யும்போது என் ஞாபகம் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். A60 D40. இப்போ சில புக்கில் டீவியேஷனுக்கு பதிலாக டி யூஸ் பண்ணுறாங்க. நம்ம டெல்எம்னு சொன்னோம், டின்னு சொன்னாலும் ரைட்டு தான், டெல்எம்னு சொன்னாலும் ரைட்டு தான். பட் என்சிஆர்டியில் டெல்எம்னு தான் இருக்கும். ரைட்டா? A + டெல்எம் பை 2 பை சைன் ஏ பை 2. சூப்பராக கற்றுக்கிட்டீங்களா? இந்த கொஸ்டினில் யாருக்காவது ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? ஏதாவது திரும்ப சொல்லணுமா? என்ன சொல்லணுன்றது மட்டும் நீ சொல்ல போதும். ஆதித்ல இருந்து யோகிதா வரைக்கும் ஒருவேளை இந்த கொஸ்டின்ல சரி இது எனக்கு திரும்ப வேணும் அந்த மாதிரி ஏதாச்சும், அப்படி இல்லைன்னா சைலண்டா இருந்து நான் புரிஞ்சுக்கிறேன், உனக்கு புரிஞ்சிடுச்சுன்ட்டு. ரைட். ஸோ எல்லாரும் நல்லா கற்றுக்கிட்டீங்க. அடுத்தது இதுக்கப்புறம் ப்ராப்ளம் சால்விங் ஐடியா தான் இந்த டாப்பிக்கில் ஃபுல்லாக நம்ம பேச போகிறோம். யாராவது சொல்லுங்க, இந்த வார்த்தைக்கு என்ன மீனிங் சொன்னேன்? கிரேசிங். along the surface or on the surface. அந்த ரே வந்து சர்ஃபேஸில் போகணும், இதுதான் கிரேசிங். இப்போ என்ன கற்றுக் கொடுக்க போகிறேன்னா, கிரேசிங் இன்சிடென்ட்ஸ்னா என்ன, கிரேசிங் எமர்ஜென்சினா என்ன. தங்கங்களா, இவ்வளோ நேரம் நீ எப்படி கவனிச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனால் வரப்போகிற 15 நிமிஷம் தான் இருக்கிறதுலே ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாரும் போட்டுருவீங்க டெரிவேஷன் 4 டைம் எழுதி பார்த்துருவீங்க. சைன் A + D/2 பை சைன் A பை 2 இதெல்லாம் சூப்பராக சொல்லிடுவீங்க. பட் ப்ராப்ளமாக அப்ளை பண்ணுறது தான் உன் திறமையே. ரைட்டா? இப்போ ஒரு ரே, இது நார்மல் லைன். பை என் கொஸ்டினை புரிஞ்சுக்கோங்க. இந்த இடம் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஐ, ஜஸ்ட் ரீஃப்ராக்ட் ஆகுது,
உங்களுக்கு தெரியுதா? இது வழியா வெளியில வருது. அப்ப இந்த கான்செப்டோட பேர் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? கிரேசிங் எமர்ஜென்ஸ். கொஸ்டினை ஒழுங்கா ரீட் பண்ணணும். கிரேசிங் எமர்ஜென்ஸா இருக்கணும்னா ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் எவ்வளவா இருக்கணும்? இது ஒரு ஜேஇ சம்பது, ஒரு ஈக்குவேஷன் மாதிரி ப்ரூவ் பண்ணணும். கிரேசிங் எமர்ஜென்ஸா இருக்கணும்னா ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் எவ்வளவா இருக்கணும்? ரொம்ப ஈஸி. ஸ்னெல்ஸ்லாம் எழுத தெரிஞ்சா போதும். பை இது μ1 ஏர் மீடியம் 1, μ2 அதனால the mu கிளாஸ் mu, R1 R2 இந்த இடம் 90 டிகிரி தெளிவா தெரிஞ்சிருச்சு. யாராவது ஃபேஸ் 1ஓட ஸ்னெல்ஸ்லா எழுதுங்க. சும்மா பேசு, நான் தானே. ஃபேஸ் 1ஓட ஸ்னெல்ஸ்லா எழுது. Sir, sin I is equal to 1 sin i mu equal to sin R1, sir. அவ்வளவுதான். mu sin R1. சூப்பரா சொல்லிட்டீங்க. ஃபேஸ் 2ஓட ஸ்னெல்ஸ்லா ஃபேஸ் 2ஓட ஸ்னெல்ஸ்லா So mu1 is equal to mu2 sin of. சத்தமா பேசுங்க பா. இந்த ஹெட்செட் கொஞ்சம் சரியில்லாத இருக்கு பா. கொஞ்சம் லவுடா பேசுங்க. Sir, mu1 sin 90 is equal to mu1 sin 90 equal to mu2 sin R2. mu2 sin R2. அதுதான் நம்ம mu எடுத்துக்கிட்டோம். mu sin R2. ரைட். பா உங்களுக்கு புரியுதா? mu sin R2 equal to இங்க 90 அங்க mu1. அப்ப mu1 sin 90 கத்துக்கிட்டீங்களா? இப்ப நமக்கு முக்கியமானது ஃபேஸ் 2 தான் முக்கியம். mu1 sin 90 equal to mu2 sin R2. ஃபேஸ் 2 தான் எழுதுனேன்னா இதானே எழுதுனேன். ஃபேஸ் 1 பாருங்க. ஃபேஸ் 1 வந்து sin I equal to mu sin R1. sin I equal to mu sin R1 இதான் எழுதியிருக்கேன். இப்போ இந்த ஐயை தேடி தான் நான் போயிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி இந்த இடம் 1, இந்த இடம் 1 ஈக்குவல் டு mu sin R2. உங்களுக்கு எவ்வளோ ஞாபகம் இருக்குன்னு நான் பார்க்குறேன். 1 sin R2. இதுக்கு முன்னாடி இது எங்கேயாவது நீ சந்திச்சிருக்கியா? இதே மாதிரி ஒரு ஈக்குவேஷனை நீங்க பார்த்துருக்கீங்க. உனக்கு ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு ஈக்குவேஷன். Sir. எங்கம்மா? Sin is equal to 1 by mu. இருக்கலாம். sin R2 equal to 1 by mu. இப்போ இந்த இடம் தான் ஏதோ மிஸ் ஆகிற மாதிரி இல்ல? அங்க என்ன வரணும்? கிரிட்டிக்கல் ஆங்கிள். சூப்பரா சொல்லிட்டீங்க எல்லாரும். கிரிட்டிக்கல் ஆங்கிள் R2 வந்து C. பை எப்பெல்லாம் mu equal to 1 by sin ன்னு வருதோ அங்க பக்கத்துல இருக்கிறவன் தான் கிரிட்டிக்கல் ஆங்கிள். நீ இந்நேரம் சொல்லியிருப்பேன்னு பார்த்தேன், ஆனா யாருமே அதை யோசிக்கல. ஒரு நிமிஷம் டயக்ராம் பாருங்களேன். டயக்ராம்ல the refracted ray just graces the separation of two mediaன்னா அந்த இன்சிடென்ட் ஆங்கிள் கிரிட்டிக்கல் ஆங்கிள் நீ யோசிச்சிருக்கணும் தானே. R2 equal to C. தெரியுதா? இந்த டயக்ராம் பார்த்த உடனே நீ கண்டுபிடிச்சிருக்கணும். சார் எமர்ஜென்சி 90, refracted ray just graces the separation. அப்ப நீ கொடுத்த இன்சிடென்ட் ஆங்கிள் C. யாராவது சொல்லுங்க பா, இந்த A என்னவா இருக்கும்னு நினைக்கிறேன்? 60 degrees. இல்ல பா, டிகிரியா இல்ல. A என்னவா இருக்கும்? Angle of prism. இதெல்லாம் ஓகே. A equal to 2R. இல்லம்மா, R1 plus C இல்ல. R1 plus C. இது மினிமம் டிவியேஷன் கிடையாது. இந்த கான்செப்ட் மினிமம் டிவியேஷன் கிடையாது. எமர்ஜென்சி, கிரேசிங் எமர்ஜென்சி. உனக்கு நல்லா தெரியும் ஏக்கு பதிலா R1 plus R2. இப்பதான் கத்துக்கிட்டீங்க. R2க்கு பதிலா Cன்னு கத்துக்கிட்டீங்க. அவ்வளவுதானே. தெரியுதா? இப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வாங்க. அப்படி ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிட்டீங்கன்னா இதை நம்ம ஒன்றும் இல்லாத பண்ணிடலாம். ரொம்ப நாளைக்கு முன்னாடி இந்த ரிப்பீட்டர் எல்லாம் சார் ரே ஆப்டிக்ஸா வேணாம் அந்த மாதிரிலாம் 2019-20 எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. குடிவாதமா உட்கார வச்சு கற்றுக் கொடுத்துட்டு இருப்போம். ஆனாலும் அவனுக்கு படிக்க மாட்டானுங்க. யாராவது கற்றுக்கவும் அவனுக்கு விருப்பப்பட மாட்டாங்க. பட் இந்த வருஷம் உங்கள் கிளாஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ரே ஆப்டிக்ஸ் எல்லாம் சூப்பராக கற்றுக்குறீங்க.
என்ன அது அப்படியே மார்க்கை கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம். R1 வேணும், A மைனஸ் R2, R1க்கு பதிலா A மைனஸ் C. எப்பவுமே புரிஞ்சுக்கோங்க, ஒரு ஆங்கிள் 90 இருந்தா அந்த இன்சிடென்ட் ஆங்கிள் கண்டிப்பா கிரிட்டிக்கல் ஆங்கிளா தான் இருக்கும். இன்னைக்கு சொல்றது ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்த கொஸ்டினுக்கு நீங்க தான் பதில் சொல்லணும். R1 ஈக்குவல் டு A மைனஸ் C கற்றுக்கிட்டீங்களா? அடுத்தது இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஓடுது பாருங்க. ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஓடுது sin i ஈக்குவல் டு மியூ sin R1 பாருங்க. sin i ஈக்குவல் டு மியூ sin R1 கரெக்டா? இனிமேல் தான் நமக்கு வேலை இருக்கு. இந்த R1 இங்க வச்சிருங்க. sin i ஈக்குவல் டு மியூ sin R1க்கு பதிலா A மைனஸ் C. இப்போ இதை பார்த்தா உனக்கு என்ன தெரியுது? sin A மைனஸ் B ஃபார்முலா மாதிரி இல்லை? sin A மைனஸ் B. sin A மைனஸ் B என்ன ஃபார்முலா? sin A cos B மைனஸ் cos A sin B. ஞாபகம் இருக்கா? தெரியலனா இன்னைக்கு தெரிஞ்சுக்கோங்க. sin I வேணும்னா மியூ sin A cos B. இந்த B இருக்க வேண்டிய இடத்துல C. அதாவது இந்த ஃபார்முலா வந்து sin A மைனஸ் B ஃபார்முலா. sin A cos B மைனஸ் cos A sin B. கத்துக்கிட்டீங்களா? மியூ வந்து வெளியில இருக்கு. சூப்பரா? இப்போ அடுத்தது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி sin C க்கு பதிலா 1 by மியூன்னு படிச்சோம். sin ஸ்கொயர் தீட்டா cos ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. இங்க தீட்டா தான் C. பொறுமையா புரிஞ்சுக்கோ. sin ஸ்கொயர் C வேணும்னா 1 மைனஸ் cos ஸ்கொயர் C. sin C வேணும்னா ரூட் ஆஃப் 1 மைனஸ் cos ஸ்கொயர் C. அப்போ இல்லைன்னா cos C வேணும்னா ரூட் ஆஃப் 1 மைனஸ் sin ஸ்கொயர் C. சரிதானா? sin C எழுதிக்கிட்டோம், cos C எழுதிக்கிட்டோம். இப்போ ரூட் ஆஃப் 1 மைனஸ் இங்க பாருங்க, sin C க்கு பதிலா 1 by மியூ. அப்போ ஸ்கொயருக்கு பதிலா 1 by மியூ ஸ்கொயரு. அதனால மியூ ஸ்கொயர் மைனஸ் 1 ரூட்டு கீழே மியூ ஸ்கொயர் வரணும், நான் ரூட்ல இருந்து வெளியில எடுத்துட்டேன் பை மியூ. இப்போ உங்களால புரிஞ்சுக்க முடியுதா? நான் என்ன பண்றேன்னா sin C-யையும் cos C-யையும் கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன். sin C-க்கு 1 by மியூன்னா உனக்கு நல்லா தெரியும் sin ஸ்கொயர் தீட்டா பிளஸ் cos ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. cos ஸ்கொயர் தீட்டா வேணும்னா 1 மைனஸ் sin ஸ்கொயர் தீட்டா ரூட்டு sin C-யை சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா ஒரு ஆன்சர் வந்துடுச்சு. அதை ரெண்டுத்தையும் நம்ம அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண போறோம். sin C இருக்க வேண்டிய இடத்துல 1 by மியூன்னு சப்ஸ்டியூட் பண்ண போறோம். cos C இருக்க வேண்டிய இடத்துல ரூட் ஆஃப் மியூ ஸ்கொயர் மைனஸ் 1 பை மியூன்னு சப்ஸ்டியூட் பண்ண போறோம். இன்னும் ஒரே ஸ்டெப்ல ஆன்சர் வந்துரும். பாருங்க, sin i ஈக்குவல் டு மியூ sin A அடுத்தது cos B மைனஸ் cos A sin B ன்னு சொல்லி கொடுத்தேன். மியூ sin Aவுக்கு sin A அப்படியே வச்சிருங்க. cos C-க்கு இப்போ என்ன கண்டுபிடிச்சேன்? ரூட் ஆஃப் மியூ ஸ்கொயர் மைனஸ் 1 பை மியூ மைனஸ் cos A sin C-க்கு 1 by மியூன்னு சொன்னோம். கரெக்டா? இந்த ரெண்டு மியூவையும் காமனா வெளியில எடுத்து இவனோட முடிச்சு விட்டுருங்க. ஸோ I மட்டும் வேணும்னா இந்த சைன் இந்த பக்கம் வந்துடுச்சு. சைன் இன்வர்ஸ் ஃபர்ஸ்ட் டைமா கத்துக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆகுற மாதிரி தெரியுது. நீ ட்ரெயின்டா இருந்தா 40 செகண்ட்ல அதை சால்வ் பண்ணி கராச்சிடலாம். காசே முடிஞ்சு போச்சு. இதான் ஆப்ஷன்ல இருக்கும், டிக் பண்ணிட்டு போக வேண்டியது. உனக்கு புரியணும் கிரேசிங் இன்சிடென்ட்ஸ்னா என்ன, கிரேசிங் எமர்ஜென்சினா என்ன. இப்போ என்னோட கொஸ்டின் கிரேசிங் எமர்ஜென்சி. கிரேசிங் எமர்ஜென்சினா இந்த இடம் இப்படி போது பாருங்க. ரைட்டா? கிரேசிங் எமர்ஜென்சியா இருக்கணும்னா இந்த இன்சிடென்ட் ஆங்கிள் என்னவா இருக்கணும்? சம் மாதிரி கேட்காம ஒரு சின்ன டெரிவேஷன் மாதிரி கேட்பாங்க. எல்லாருமே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா ரெடியா இருங்க, ஜாலியா இருங்க. இந்த R2ஓட வேல்யூ லெஸ் தென் C இருந்தா என்ன நடக்கும்? ஈக்குவல் டு C இருந்தா என்ன நடக்கும்? கிரேட்டர் தென் C இருந்தா என்ன நடக்கும்? யாரா சொல்ல முடியுமா? இந்த R2 less than சார் C கிரேட்டர் தென் சி. சார் கிரேட்டர் தென் சிஆ இருந்தா வந்து டிஐஆர் சார். டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்கும். ரைட். R ஈக்குவல் டு C கிரேசஸ் த சர்ஃபேஸ். R லெஸ் தென் இருந்தா ரீஃப்ராக்ஷன் சார். பை இந்த கொஸ்டினும் தாராளமா கேட்கலாம். பை கவனமா கவனிங்க. இந்த இடம் R2 லெஸ் தென் C இருந்தா ரீஃப்ராக்ஷன். R2 ஈக்குவல் டு C இருந்தா ஜஸ்ட் கிரேசஸ். R2 லெஸ் தென் C, R2 ஈக்குவல் டு C, R2 கிரேட்டர் தென் C இருந்தா டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். அப்ப என்ன அர்த்தம்னா ஒரு பிரிசத்துக்குள்ளார
டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்கணும்னா என்னடா கண்டிஷன் கேட்டா, சார் செகண்ட் ஃபேஸ் இருக்குல்ல R2 அது வந்து கிரிட்டிக்கல் ஆங்கிளை விட அதிகமா இருக்கணும் சார். அப்பதான் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்கும். சூப்பரா இருந்துச்சே. இந்த கான்செப்ட்ல யாருக்கா ஏதாவது பிரச்சனை இருக்கா? திரும்ப ஏதாவது சொல்லணுமா? ஒண்ணுமே இல்ல, பஸ் ஸ்னெல்ஸ்ல எழுத தெரிஞ்சா போதும். கிளியர் தானே எல்லாருக்குமே? புரியல. சத்தமா பேசுங்க. ரோஹித் ரோஹித் கொஞ்சம் சவுண்டா பேசுறேன், ஒண்ணுமே கேட்கல. காசி எப்படி வந்ததுன்னு கேக்குறீங்களா? ஒரே நிமிஷம். சயின்ஸுக்கு என்னப்பா சொன்னேன்? 1/μ சொன்னா sin square theta plus cos square theta equal to 1 தானே? இப்ப cos square theta க்கு 1 minus sin square theta சரியா பாரு. cos theta க்கு root of 1 minus sin square theta வா? அப்ப cos c வேணும்னா root of 1 minus sin square 1/μ square. அப்போ μ square minus 1 by μ square. இங்க ஸ்கொயரா இருக்கிறதுனால நம்ம ரூட்டை விட்டு வெளில எடுத்துக்கலாம். root of μ square minus 1. ரோஹித் கிளியரா பா? ரைட். வேற யாருக்கா ஏதாவது திரும்ப சொல்லுமா? ஓகே. இப்போ ஒரு சின்ன கேம் மாதிரி நான் ஒரு டயக்ராம் டிரா பண்றேன். ஸ்னெல்ஸ் லா சொல்லணும், ரெண்டு ஃபேஸுக்கும் சொல்லணும். யார் சொல்றீங்கன்னு பார்க்கறேன். ரெடியா இரு. இந்த ஸ்னெல்ஸ் லா மட்டும் எழுத கத்துக்கிட்டேன்னா உன்னால எல்லா சம்மும் ஈஸியா போட்டுற முடியும். இங்க பாருங்க பா. அவ்வளவுதான், கான்செப்ட் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். ப்ரிசமே முடிஞ்சிருச்சு. ஸோ இன்னைக்கு நாளைக்கும் சம் தான் போட போறோம். நிறைய சம் மாடல் இருக்குல்ல. வெறும் sin a plus d/2 by sin a/2 அது மட்டும் படிச்சுட்டா ஒன்றும் பண்ண முடியாது. கண்டிப்பா ஸ்னெல்ஸ்லா எழுத தெரியணும். இது என்ன கொஸ்டினா இருக்கும்னு நினைக்கிறேன்? டயக்ராம் வச்சு சொல்லுங்க. இது என்ன கொஸ்டின்? கிரேசிங் இன்சிடென்ட். அவ்வளவுதான். கிரேசிங் இன்சிடென்ட், கிரேசிங் எமர்ஜென்சி. சூப்பரா சொல்லிட்டீங்க. இதுல R1ஓட வேல்யூ எனக்கு வேணும், R2ஓட வேல்யூ எனக்கு வேணும், A எனக்கு வேணும். ஒரு நீட் சம் இது. யாராவது டக்குன்னு சொல்ல முடியுமா? யார் பேசினாலும் சவுண்டா பேசுங்க. 90 degrees. R1 45 degrees. இல்ல பா, 45 degrees. டிகிரி வச்சு சொல்ல வேண்டாம். R1க்கு என்ன வரணும், R2க்கு என்ன வரணும்? பதில் சொல்லு, உனக்கு தெரியும். இப்பதானே படிச்சுட்டு வந்தீங்க. A is equal to R1 plus R. A equal to R1 plus R2. அது பரவாயில்லமா? ஓகே. இப்போ R1க்கு R2க்கு எனக்கு வேணுமே. என்னாச்சு உங்களுக்கு? R1 is equal to A minus C. R1 equal to A minus C. இங்கே A minus C. இது கிரேசிங் இன்சிடென்ஸ், கிரேசிங் எமர்ஜென்சி. போன கேஸுக்கு தான் R1 வந்து A minus C. எல்லா இடத்துலயும் அதே தான் வரும்னு எதிர்பார்க்க கூடாது. நீங்க இப்படி பண்ணுவீங்க நான் நினைக்கவே இல்லை. நீங்க சொல்லிடணும்னு தான் நினைச்சேன் நான். புரியல பா? சார் sin inverse of μ1 by μ2 சார். அதெல்லாம் இல்ல பா. அன்னை R1 R2க்கு எனக்கு வேணும். பா யாரோ சொன்னீங்களே பா. R1 எவ்வளோ, R2 எவ்வளோ? பதில் சொல்லு. ஒரு sin inverse of μ1 by μ2. இல்ல பா, அதெல்லாம் இல்ல. ஒரு ஆங்கிள் 90 இருந்தா அந்த R1 என்னவா இருக்கும்? இங்க 90 இருந்தா R2 என்னவா இருக்கும்? இப்ப கத்து கொடுத்தனே. கிரிட்டிக்கல் ஆங்கிளுக்கு ஈக்குவலா அதான் கேட்டு இருக்கேன் இவ்வளவு நேரமா. R1 ஒரு C, R2 ஒரு C, A வந்து 2C. இதாமா ஆப்ஷன்ல இருந்து டிக் பண்ண வேண்டியதானே. உங்கள்ட்ட இப்பதான் மேலதான் சொன்னேன் பாரு. என்கிட்ட எல்லாரும் திட்டு வாங்க போறீங்க. இங்க பாரு, கத்து கொடுத்த விஷயத்தை ஏன் மறக்கிற? ஒரு சைடுல ஆங்கிள் 90 டிகிரி இருந்ததுன்னா அந்த இன்சிடென்ட் ஆங்கிள் கண்டிப்பா கிரிட்டிக்கல் ஆங்கிளா தான் இருக்கும். இப்ப இந்த இடத்துல 90 டிகிரி இருந்ததுன்னா R1 C இருக்கும்.
இப்ப இந்த கொஸ்டின் ஃபார் கிரேசிங் இன்சிடென்ட்ஸ் ஃபார் கிரேசிங் எமர்ஜென்சி. அப்ப ஐயு 90 இயு 90. அப்ப R1ம் சி தான், R2ம் சி தான். நீ நம்பலன்னா இங்க பாரு, ஸ்னெல்ஸ் லா எழுது. ஃபர்ஸ்ட் ஒன்னோடது mu1 sin 90 equal to mu2 sin R1. செகண்ட் பேஸ் எழுதுங்க. mu2 sin R2 equal to mu1 sin 90. ஒத்துக்கிறியா? இங்க வாங்க, இது ஃபுல்லா என்ன ஆயிடுது 1. இங்க mu2 sin R1, இந்த இடம் ஃபுல்லா 1. mu2 sin R2. அப்ப sin R1 equal to 1 by mu2, sin R2 equal to 1 by mu2. உனக்கு நல்லா தெரியும் sin c தான் 1 by mu. அப்ப R1க்கு ஒரு c, R2க்கு ஒரு c. அப்படின்னா a ஓட வேல்யூ 2c. அப்படியே நீங்க பார்த்ததுமே ஆன்சர் சொல்லியிருப்பீங்கன்னு ரொம்ப ஆசையா வந்தேன் நான். என்னடா அண்ணா இப்படி சொதப்பிட்டீங்க? சரி பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் டைமா கத்துக்கிறதுனால உன்னை விட்டுட்டேன். பட் நாளைக்கு இந்த மாதிரி பதிலாம் சொதப்பக்கூடாது. கேட்டா கரெக்டா சொல்ல தெரியணும். கத்துக்கிட்டீங்களா? ஓகே. அடுத்தது இன்னும் ஒரு கொஸ்டின் எழுதுறேன். அதுக்கு a வேல்யூ மட்டும் கண்டுபிடிச்சிட்டு நீங்க போயிட்டே இருக்கலாம். ஒரே நிமிஷம். இது ஒரு பிரிசம். இந்த பிரிசத்தோட ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாடல், கேர்ஃபுல்லா கவனிங்க. இந்த பிரிசத்தோட ரெண்டாவது ஃபேஸை நான் சில்வர் பண்ணியிருக்கேன். சில்வர்னா என்ன ஆகுது தெரியுதா? அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆயிடும். ரைட்டா? இது நார்மல் லைன். ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஐ. எப்பவுமே கத்துக்கோங்க, செகண்ட் ஃபேஸை சில்வர் பண்ணியிருக்குன்னா ஒரு ரே நேரா போகும். இந்த ஆங்கிள் R1 போயிட்டு பட்டு எந்த பக்கமா வருதோ அதே பக்கமா திரும்ப வந்துரும். செகண்ட் ஃபேஸ் சில்வரா இருந்தா ஒரு சூப்பரான மாடல் பா, நல்லா கத்துக்குங்க. செகண்ட் ஃபேஸ் சில்வரா இருந்தா எந்த ரே போகுதோ அதே பாத் வழியா திரும்ப வந்துரும். இந்த கொஸ்டினோட ஏ சொல்லுங்கன்னு கேக்குறாங்க. யாராவது சொல்லுங்க, ஏ வேல்யூ என்னவா இருக்கும்? ஒரு சின்ன R1 ஹிண்ட் சார். சொல்லு பா. 2R1. 2R1 சத்தமா ஆமா பேசுங்க. சார். ஏவோட வேல்யூ என்னவா இருக்கும்? 2R1 சார். 2R1 இருக்காதுமா, வெறும் R1. சரி பா, R2 சொல்லுங்க. இப்ப R2 எவ்வளோ? R2 எவ்வளோ? சார் 0. R2 0. உனக்கு புரிஞ்சிருச்சா? அந்த ரே நேரா போயிட்டு திரும்ப வந்ததுனால R2 கண்டிப்பா 0. ஏக்கு பதிலா R1 plus R2. ஏக்கு பதிலா R1 plus R2. அப்ப A equal to R1 plus 0. ஏவோட வேல்யூ R1 இருக்கும். இந்த R1 30 டிகிரியா இருந்ததுன்னா ஆங்கிள் ஆஃப் பிரிசம் 30 டிகிரியா இருக்கும். ஆங்கிள் ஆஃப் பிரிசம் கொடுத்துட்டாங்கன்னா நீங்க R1 கண்டுபிடிச்சிடலாம். R1 30 டிகிரி, ஐயோட வேல்யூ 45 டிகிரி. ஃபைண்ட் த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். உடனே என்ன பண்ணுவேன்? mu1 sin 45 equal to mu2 sin 30. எனக்கு mu2 மட்டும் வேணும். அப்ப sin 45 by sin 30. சம் புரியுதா உங்களுக்கு? இந்த சம்லாம் ரொம்ப ரெகுலர் மாடல். இந்த mu1க்கு பதிலா 1, sin 45 1 by root 2, 1 by 2. சால்வ் பண்ணீங்கன்னா 2 by root 2, root 2. எப்படி பார்த்தாலும் கிளாஸா இருக்குன்னா இந்த 1.5, 1.49, 1.48 இதெல்லாம் சுத்தி இருக்கும். செகண்ட் ஃபேஸ் சில்வரா இருந்தா. ரைட்டா? என்னோட ஆசைக்காக ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும், நீங்க ஒன்றும் பண்ண வேணாம், ஸ்லெல்ஸ்லாம் மட்டும் சொல்லிட்டு போயிடு. அடுத்த கொஸ்டின் சொல்லுமா சார். அந்த क्वेश्चनல ஏன் சார் ரிஃப்ராக்ட் ஆகுது? R1 ரிஃப்ராக்ட் ஆகாதா சார்? ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல ரீஃப்ராக்ஷன் நடக்குது. இங்க ரீஃப்ராக்ஷன் நடந்ததுக்கு அப்புறம் செகண்ட் ஃபேஸ் சில்வரா இருக்கு. சில்வர்னா கண்ணாடி மாதிரி போய் பட்டா அதே பாத்துல தான் திருப்பி வரும். அப்ப R2 0 தானே? ஃபேஸ் சார் ஒன்ல ரிஃப்ராக்ட் ரீஃப்ராக்ஷன் ஆனா டுவர்ட்ஸ் தி நார்மல் பெண்ட் ஆகும்ல சார். டுவர்ட்ஸ் தி நார்மல் பெண்ட் ஆகும்ல சார். அதுதான் அப்படி போட்டு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு புரியறதுக்காக. டுவர்ட்ஸ் நார்மல்னா இந்த ஆங்கிள் இருக்கலாம் தானே?
இந்த R1 இந்த ஆங்கிள் இருக்கக்கூடாதா? நீ கரெக்டா ரீஃப்ராக்ட் ஆகும்னா parallel to பேஸ் வரும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. அப்படிலாம் கிடையாது. கண்டிஷன் ஃபார் மினிமம் டிவியேஷன் அப்ப மட்டும் தான் parallel to பேஸ். மத்த எல்லா கண்டிஷன்லயும் ரீஃப்ராக்டட் ரே இந்த பேஸ்க்கு லைட்டா அப்படி மேல இருக்கும். புரியுதா? கண்டிஷன் ஃபார் மினிமம் டிவியேஷன் அப்பதான் parallel to பேஸா இருக்கும். கத்துக்கிட்டீங்களா? அடுத்து போலாமா? ஓகே சார். ரைட். இப்பெல்லாம் வர வர நல்லாவே வாயை திறக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. நல்ல விஷயம் தான். பட் ஒரு சிலர் அப்படியே தான் இருக்கீங்களே தவிர வாயை திறக்கிறதே கிடையாது. புரிஞ்சிருச்சுன்னா சந்தோஷம். பட் புரியாம அப்படியே கம்முன்னு உட்காந்துருக்காது. இந்த கொஷினுக்கு எனக்கு ஸ்னெல்ஸ் லா வேணும். ஃபார் கிரேசிங் இன்சிடென்ட்ஸ் ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்ஸ் இ இங்க இருக்கு. இந்த இடம் μ1 sin 90, இந்த இடம் μ2, இந்த இடம் R1, இந்த இடம் R2. ஃபேஸ் 1ஓட ஸ்னெல்ஸ் லா, ஃபேஸ் 2ஓட ஸ்னெல்ஸ் லா. பதில் சொல்லு. ஃபேஸ் 1ஓடது. mu1 sin 90 is equal to mu2 sin R1. இப்பதான் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு இல்ல? μ1 sin R1 equal to 1 டைரக்டா எழுதலாம்ல. ஏன்னா μ1 யாரு? sin 90 1. இந்த கண்டிஷன்ல R1 எவ்வளோ? சி. அவ்வளவுதான். பிரமாதம். R1 C. செகண்ட் சொல்லுங்க. செகண்ட் பேஸ் எழுது. mu2 sin R μ2 sin R2 equal to mu1 sin E. 1 into sin E. கரெக்ட் தானே? 1 into sin E. இந்த R2க்கு பதிலா என்ன எழுதலாம்னு நினைக்கிறீங்க? R2க்கு பதிலா என்ன A கொடுக்கலாம்? minus R. A minus C இல்ல? A minus C. A minus C. இல்ல A equal to R1 plus R2. R2க்கு பதிலா A minus R1. R1க்கு தான் C நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அப்ப μ2 sin A minus R1, அதாவது A minus C equal to sin E. இந்த E கண்டுபிடிக்கிறதுக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, கேட்பாங்க. உனக்கு புரியுதா? μ2ஓட வேல்யூ கொடுத்துருவாங்க. ஆங்கிள் ஆஃப் பிரிசம் தெரியும். C நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இங்க இருந்து sin E கேட்கலாமா? தாராளமா sin E கேட்கலாம். இல்ல ஈயோட வேல்யூ கொடுத்துட்டு கிரிட்டிக்கல் ஆங்கிள் தாராளமா கேட்கலாம். இப்ப ஏற்கனவே சொன்ன மாதிரி கண்டிஷன் ஃபார் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன், இந்த கொஸ்டினோட கண்டிஷன் ஃபார் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் R2 கிரேட்டர் தென் C இருக்கணும். அப்ப R2 கிரேட்டர் தென் C இருக்கணும்னா இங்க பாரு, A equal to R1 plus R2, A equal to C plus R2. R2 greater than C னா அப்போ A equal to C plus C கூட எடுத்துக்கலாமா? அதாவது C இந்த இடம் greater than C. அப்ப இந்த C plus, ஒரு நிமிஷம் ஈஸியா புரிய வைக்கிறேன். இது A, இது C. இந்த R2 வந்து C விட பெருசா இருக்கணும். அப்ப C விட அதிகமான ஒரு வேல்யூ இருக்குன்னா A greater than 2C. ஒத்துக்கிறீங்களா? நீங்க அப்படியே பாப்பீங்க. இந்த A equal to R1 plus R2. நிதானமா புரிஞ்சுக்கோ. சில நேரங்களில் புரியாம கூட போகலாம். R1 plus R2. R1 இருக்க வேண்டிய இடம் C. தெரிஞ்சு போச்சு. கண்டிஷன் ஃபார் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் R2 greater than C. அப்ப கண்டிப்பா C விட அதிகமான ஒரு வேல்யூ. இப்போ இது 1.5C வச்சுக்கிட்டா, அப்ப இது 2.5C தானே? அப்ப 2C விட A அதிகமா தானே இருக்கு. புரிஞ்சிக்க முடியுதா உங்களால? அப்ப டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் செகண்ட் பேஸ்ல நடக்கணும்னா A greater than 2C இருக்கணும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி A equal to 2C ஒரு சம் சொன்னீங்களே, கரெக்டா கிரேஸ் ஆகணும்னா A ஓட வேல்யூ 2C இருக்கணும். டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்கணும்னா greater than 2C இருக்கணும். ரீஃப்ராக்ஷன் நடக்கணும்னா லெஸ் தென் 2C இருக்கணும். சூப்பரா? ரைட். ஸோ எனக்கு தெரிஞ்ச ப்ரிசத்தை எல்லாத்தையும் கொண்டு வந்து உங்ககிட்ட கொட்டிட்டேன். இதுக்கப்புறம் நாளைக்கு இதை சம்மா கன்வெர்ட் பண்ணணும்.
ஒரு 9:30 பக்கமா எல்லாரும் குரூப் பாரு. இன்னைக்கு நீங்க சால்வ் பண்ண வேண்டிய ஹோம்ஒர்க் சம்மும் உனக்கு வந்து சேரும். ஆலன் மாடல்ல இந்த சம்ல இருந்து இந்த சம் வரைக்கும் சால்வ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். நாளைக்கு